ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் அவர் நாமக்கலுக்கு வராரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க இத்தனை நாள் படத்துல பார்த்துட்டு இத்தனை நாள் ஸ்கிரீன்லயே பார்த்துட்டு இப்போ நேர்ல அவரோட தரிசனம் கிடைக்குதுங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவரு ஃபர்ஸ்ட் டைம் வராரு. இவ்வளவு தூரம் கூட்டிருக்கோம்னா காலையில 5 மணில இருந்து நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சும்மா எங்க ஊருக்கு வராரு. நாமக்கலுக்கு எங்க ஊருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வராரு. நாங்க வராம வேற யாரு வருவா? நாங்க தான் வரணும். அவரை நாங்க தான் வெல்கம் பண்ணணும். அதனால வரோம். வேற மாதிரி இருக்குது. அவர் இந்த மாதிரி பேசி கேட்டது கூட இல்ல. அவர் பேசுவாரான்னு தெரியல. அவர் இப்ப பாருங்க எப்படி பேசுறாரு. உண்மையை மட்டும்தான் பேசுறாரு. அரசியலுக்கு வந்து அவர் எல்லாமே பண்ணுவாரு. டிஎம்கே என்னென்னலாம் பண்ணி பிடிக்கிட்டு போச்சு அதெல்லாம் எங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாரு. வேலை வாய்ப்பை பத்தி பேசுவாருன்னு நினைக்கிறேன். வேலை வாய்ப்பை பத்தி பேசுவாரு. பெண்களின் பாதுகாப்பு இந்த மாதிரி இதெல்லாம் பேசுவாரு. இல்ல அப்படியெல்லாம் இல்ல. கண்டிப்பா அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் அப்படிதான் சொல்லிருக்காங்க. 10,000 காசு வாங்கிக்கிறாங்க, 30,000 காசு வாங்கிக்கிறாங்க. அவங்க அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒவ்வொரு வீட்லயும் எங்களை மாதிரி யங்ஸ்டர் இருக்கவங்க எல்லாருமே ஓட்டு கண்டிப்பா போடுவாங்க. கண்டிப்பா சொல்றவங்க 1000 பேர் சொல்லுவாங்க. பட் எல்லாத்துக்கும் கண்டிப்பா இப்ப ரசிகனா இருந்தவங்க எல்லாமே தொண்டரா மாறுவாங்க. கண்டிப்பா மாறுவாங்க. கண்டிப்பா புடிச்சிருவாரு. நம்பிக்கை இருக்கு. பிடிக்கலன்னா நாங்க பிடிச்சு உட்கார வச்சிருவோம். நாங்க எங்களே ஒப்படைச்சிட்டா நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு உட்கார வச்சிருவோம். லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணது மத்த பேர்ல என்ன சொன்னாங்க, ஒரு அரசியல்வாதி இவ்வளவு சொல்லுவாரா, இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொன்னாங்க. அது அவருக்கு தான் தெரியும். அவர் கரண்ட் இல்லைங்கிறதுக்கோசரம் அவர் பண்ணி அமைச்சா. அது வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அவங்க வேற மாதிரி பேசினா அதுக்கு யாரும் பொறுப்பு கிடையாது. ஐயோ அவரை பத்தி பேசாதீங்க. இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அதெல்லாம் காலையிலே வாங்கிக்கிறது இல்லைங்க. இதெல்லாம் ரொம்ப ஒருத்தவங்க வளர்ந்துட்டே வராங்க. இப்ப தம்பின்றாங்க. முந்தானத்து வீடியோல தம்பினாரு. அதுக்கு பின்னாடி போயிட்டு அவங்களாம் ஒரு அணில் குஞ்சுன்றாரு. அப்ப அவர் மட்டும் நாம குஞ்சா? அப்படிதான் பச்சோதி இப்படி மாத்தி எதுக்கு பேசணும்? இவரு சொந்தமா வந்திருக்காரு. சொந்தமா அவர் முயற்சியில அவர் வந்திருக்காரு. ஒருத்தர் எவ்வளவோ வளர்றாங்க. எத்தனை பேர் நம்மளே பாருங்க. 40% வளர்ந்தா ரிலேஷன் கூட புரிய மாட்டேங்குது. அவரு பெரிய மனுஷன் வளர்றப்போ அப்படி யாருக்கா இருந்தாலும் பொறாம தான் வரும். அதனால கண்டுக்கிறது இல்லை. யார் பேசுறது கண்டுக்கிறது. இன்னைக்கு தளபதி வர்றாரு எங்கள் நாமக்கலுக்கு. மகளிர் அணி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இவர் வர்றதுனால எங்கள் நாமக்கலுக்கு நிறையா முன்னேற்றங்கள் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக அவர் பேசிகிட்டு இருக்கார் ஒவ்வொரு இடத்துலையும். அதுக்கு ரெஸ்பான்ஸ் இப்போ நடைமுறை ஆட்சி கவனித்து ஒவ்வொன்றா பண்ணிகிட்ருக்காங்க. அது கண்கூடாவே தெரியுது. எங்கள் நாமக்கல்லில் நிறையா நலத்திட்டங்கள்லாம் சரியாக செயல்படுத்துகிறதா தான் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி ஒன்றும் பெரிய முன்னேற்றம்லாம் இல்லை. மக்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புலாம் இல்லை. இங்கே ஃபேக்ட்ரிஸோ வேறு எதுவுமே தொழில் வாய்ப்புலாம் இல்லை. எல்லாம் முடங்கி போய் இருக்குது. இவங்களே வெளியே காட்டிகிட்ருக்காங்க. அதை பண்ணுறோம் இதை பண்ணணும். அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நம்ம எங்கள் தளபதி வந்தாருன்னா இன்னும் நிறைய முன்னேற்றங்களாக வரும்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. நாங்கள் தளபதியை சின்ன வயசுலேருந்து தலைவராகவும் பார்த்துட்ருக்கோம், தளபதியாகவும் பார்த்துட்ருக்கோம். அவர் எங்கள் ஊருக்கு மொதல் டைம் வராரு. அதுவும் இல்லாமல் எங்கள் ஊருக்கு யாரும் அந்த மாதிரி வந்ததும் கிடையாது. எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்கிறோம். அவர் எங்களுக்கு நல்லது செய்வார். நாங்கள் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறோம். அதுக்கு தான் இவ்வளோ கூட்டமும் சேர்ந்துருக்குது. டிஎம்கே இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க தெரியும். அவர் நீங்கள் நிறைய மாநாடு பார்த்துருப்பீங்க. எல்லா மாநாட்டிலையும் அவர் என்னென்ன குறை வச்சாரோ அதெல்லாம் டிவிக்கே நம்ம தலைவர் சொன்னார். அதனால் அதெல்லாம் நிறைவேற்றுவார்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நாங்கள் இருக்கோம். நாங்கள் அவர் ஜெயிக்க வைப்போம். அப்படிலாம் கிடையாது. யார் சொன்னா கத்துக்கூடின்னு? அவர் படத்திலேயே எல்லா அரசியலையும் தெரிஞ்சு வச்சுக்கிறார். அவர் எப்படி கத்துக்குட்டி? அவர் முன்னாடி வாய்ப்பே இல்லை. அவர் வருவாரு, ஜெயிப்பாரு. நாங்க இருக்கோம். நாங்க விட மாட்டோம் அவரை. அவர் ரியாலிட்டி என்ன நடக்குதோ அதுதான் பேசுறாரு. அது படத்துல இருக்கிறதா பேசுறாரு அப்படின்னு கிடையாது. உண்மையில என்ன நடக்குதோ அதுதான் பேசுறாரு. இது வரைக்கும் நானும் நிறைய மாநாடுல அவர் பண்ணதெல்லாம் பார்த்துருக்கிறேன். ஒரு டைமாவது போய் பார்க்க முடியாதா அப்படின்னு இருந்தது. ஆனா நாமக்கல்ல வராருன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டா அவர் ஸ்பீச் கேட்கறதுக்காகவும் வரோம், அவரை பார்க்கறதுக்காகவும் வரோம். அதுக்காக மட்டும்தான் நாங்க வரோம். சார், தளபதி சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும். அவர் படத்துல தான் ஹீரோவா பேசுவாரு, இது பண்ணுவாரு. இங்க ஒன்றும் பண்ண மாட்டாருன்னு எல்லா கட்சியும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அவர் படத்துல காட்டுறதை விட 100 மடங்கு களத்துல செய்வாரு. இதெல்லாம் 200 ரூபாய்க்கு வந்த கூட்டம் இல்ல, 1000, 500, 5000 விட்டுட்டு வந்த கூட்டம் இது எல்லாமே. சோ
அவங்க பேசுறாங்க இவங்க பேசுறாங்கனால தளபதி கவலைப்பட போறது இல்ல. நாங்க தளபதியை சிஎம் சீட்ல முதலமைச்சரா உட்கார வைப்போம். தமிழ்நாட்டோட முதலமைச்சர் கடைசி வரைக்கும் இளைய தளபதி அவர் விஜய் மட்டும்தான். சார் டிவிகே கட்சியில இருக்கவங்க எல்லாம் அணிலு இருளு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்க எல்லாம் ஒரு தவளைங்க சார். அங்க விஜய்க்கு அவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க, கரண்ட கட் பண்றாங்க, பேசக்கூடாதுங்கிறாங்க, இவ்வளவுதான் பேசணும் அவ்வளவுதான். அவர் ஒரு நிமிஷம் பேசினாலே போதும். ஒரு நிமிஷம் இப்ப 11th பப்ளிக் எடுத்தாங்கன்னா அது 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். 11th பப்ளிக் இப்ப 4 வருஷத்துல எத்தனை பேர் ஃபெயில் ஆயிருப்பாங்க 11th. இப்ப ஸ்டெஸ்டுக்காக எடுத்தேன்னு சொல்றாங்க. இப்ப எடுத்துட்டு என்ன சொன்னா ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது நீட்டு கொண்டு வந்துட்டு 11th பப்ளிக் ஆகினாங்க. ஏன்னா நீட்ல அந்த கம்ப்ரமேஷன் கொஸ்டின்லாம் 11th இருந்து வரும்னாங்க. இப்ப 11th எடுத்துட்டு அடுத்து என்ன சொல்லுவாங்க, 2020 இப்போ 2020 முன்னாடி எலெக்ஷன் என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்தால் நீட் எடுத்துருவோம். இப்போ வந்துட்டு இப்போ 11th பப்ளிக் எடுத்துட்டாங்களா, அடுத்த எலெக்ஷன் என்ன சொல்லுவாங்க பிரச்சாரத்துக்கு வந்துட்டு 11th பப்ளிக் எடுத்துட்டோம் அப்போ நாங்கள் நீட்டே எடுத்துருவோம் அப்படி சொல்லி ஓட்டு கேட்பாங்க. நான்லாம் ஈரோட்டில் இருக்கும்போது தொகுதியில் உதயநிதி செங்கல் எடுத்து வந்து காமிச்சார், எய்ம்ஸ் மருத்துவரோட செங்கல்னு. அப்போ அவர் நீட்டுக்காக பேசினார், இன்னும் நீட் எடுக்கலங்க. இன்னும் நாங்களாம் ஃபர்ஸ்ட் டைம் ஜென்ரேஷன் ஓட்டர்ஸ் தான், இன்னும் நீட் எடுக்கல. எங்களுக்கு யாரை சூஸ் பண்ணணும்னு தெரியும், எங்கள் தலைவருக்கு யாரை ஃபேஸ் பண்ணணும்னு தெரியும். புதுசா இருக்குங்க, மாற்றம் தாங்க எல்லாமே. இத்தனை வருஷமா இருந்து எந்த மாற்றமுமே நடைபெறல. இத்தனை வருஷமா எல்லாரும் ஆண்டுட்டு தான் இருக்காங்க, ஒரு மாற்றமும் யாருக்குமே எந்த நல்லதும் நடக்கல. இனிமேலாவது தமிழ்நாடு நல்லா இருக்கட்டுங்க, தளபதி உட்கார வைங்க சிஎம் சீட்ல. வருங்காலத்துக்கு வழி விடுவோம், இப்படிதான் வருங்காலத்துக்கு வழி விடுவோம். அவ்வளவுதான் சார். சின்ன பசங்க எதுவுமே தெரியாது அப்படிங்கிறாங்களே, எவ்வளவு தெளிவா அவங்க கிட்ட வேலிட் பாயிண்ட் 1000 பாயிண்ட் இருக்குங்க. அவங்க 200 ரூபாய்க்கு சும்மா வரல. எங்க வீட்ல என்னைய மீறி டிஎம்கே ஓட்டு போட்டுருவாங்களா? என்னைய மீறி சும்மா கூட்டம்னு சொல்றாங்களே, எங்களை மீறி டிஎம்கே ஓட்டு போட்டுருவாங்க. கேப்டன் இருந்தாரு, கேப்டனே அழிச்சிட்டாங்க. கேப்டன் இருந்தா அவர் நல்லது பண்ணிருப்பாரு. கேப்டன் எங்க தலைவர் வந்துட்டாரு, எங்க தலைவர் எதுவும் ஒழிக்க முடியாது. ஏன்னா பின்னாடி நாங்க இருக்கோம்.